கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமையுண்டாதாக. ஏசாயா 50ஆம் அதிகாரம் 8வது வசனம். என்னை நீதிமான் ஆக்குகிறவர் சமீபமாயிருக்கிறார், என்னோடு வழக்காடுகிறவன் யார்? ஆம் தேவ பிள்ளைகளே, இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் அநேக காரியங்களை குறித்து வழக்காடி கொண்டிருக்கிறீர்களோ, போராடி கொண்டிருக்கிறீர்களோ, கலங்கி கொண்டிருக்கிறீர்களோ? என்னுடைய போராட்டத்திற்கும், என்னுடைய உத்தமத்திற்கும், என்னுடைய வழக்குக்கும் ஒரு நீதி கிடைக்காதா? யாராவது எனக்காக வழக்காட மாட்டார்களா என்று சொல்லி ஒருவேளை நீங்கள் ஏங்கிக் கொண்டு, கலங்கி கொண்டு காத்து கொண்டிருக்கிறீர்களோ? திசை தெரியாமல் திக்கற்று போய் நிற்கிறீர்களோ? ஆம் தேவ பிள்ளைகளை, உங்களுக்காகவும் வழக்காட இயேசு இருக்கிறார். உங்களுக்காக மாத்திரமல்ல, இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் வழக்காடவும், நீதிமானாய் மாற்றவும், பாவங்களை மன்னிக்கவும் இயேசு இருக்கிறார். நம்மை தெய்வ சமூகத்தில் அர்ப்பணித்து, ஆண்டவர் என் வழக்கை நீர் தீர்த்து வையும் என்று சொல்வோமாகில், இயேசு உங்களுக்காக எனக்காக வழக்காடி நம்மை ஆசீர்வதித்து நீதிமானாக மாற்றுவாராக. God bless you, God bless you, God bless you. ஆமென்.